நீங்களா? எனக்கு வந்து அம்மா இல்லை. அந்த அம்மா இருந்திருந்தா இப்போ என்னை எப்படி தலைமையில கோரி என்னோட அந்த ஒரு மனபாரத்தை எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக எங்கள் அம்மா போய் சரணடைஞ்சிருப்பேன். அது இல்லாதனால இப்போ அவங்க மூலிமா நான் உணர்ந்து இப்போ மொத்த வழியும் எனக்கு பகிர்ந்துக்கு ஆள் இல்லாமல் துடிக்கிற சமயத்தில் அவங்க என்னோட அம்மாவை அவங்கள பார்க்கும்போது எனக்கு முழுக்க முழுக்க கண் கலங்கிருச்சு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் நம்ம சரி ஆக்சுவலாக அம்மா ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்படி சொல்ல தெரியல. இந்த சைடு பார்த்து ரொம்ப அழகே வந்துச்சு. எங்கள் அம்மா நான் ரொம்ப உயிர் இருக்கு. எங்கள் அம்மா ஒரு தூள் அல்பாயத்து போயிட்டாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே ஓகே. நான் பக்கத்து ரூமில் இருந்தேன். இவங்களோட சவுண்டு என்னென்ன சவுண்டாக கேட்குது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடந்துருக்கு போல் தெரியுதுன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வர மாதிரி ஓடி வந்து பார்த்தா அவங்க ஒரிஜினலாக எப்படி அம்மா மகன் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே அவங்க சோகத்தை பார்க்கும்போது என் கண் கலங்கிடுச்சு. ஆனால் அடக்கிட்டேன். இருந்தாலும் இப்படி ஒரு தோற்றம், இப்படி ஒரு நடிப்பு, இப்படி ஒரு ஒரிஜினலான ஒரு உண்மையாக கண்ணீரை இப்போ தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க. பட் இருந்தாலும் என் வாழ்க்கையில் வந்து அம்மா கூட சேர்ந்து வாங்குகிற ஆசை எனக்கு இல்லை. அதுக்கு மாறாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த சீன் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. ஓகே. இவங்க அழுகாட்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் ஆயா ஞாபகம் தான் ஆகுது. எங்கள் ஆயா இருக்கிறவர்கள் எங்கள் குடும்பம், இந்த கூட்டு குடும்பம், ஒரு சின்னதாக ஒரு கோழி எடுத்தால் கூட 5 குடும்பத்துக்கு ஒரு குழம்பு வந்துடும். அவங்க இல்லாதப்ப எங்கள் குடும்பம் சேர்ந்து போய் இறந்தால் கூட ஒருத்தர் வர முடியாத சூழ்நிலைக்கு இருக்குது. அது பார்க்கும்போது எங்கள் அப்பா தான் ஞாபகம் வந்துருச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் திட்டிடுவேன். அவங்க இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இருக்குது உருவாக்கிட்டாங்க இந்த நடிப்பு. சரி சரி சரி. ஓகே. அவங்க எனக்கு 9 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். வழி நடத்துக்கு ஆள் இல்லை. எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களும் இப்போ 2023 இறந்துட்டாங்க. எனக்கு நல்லது கெட்டது பண்ணதுக்கு எனக்கு இல்லை. என் மனைவி இருக்கிறாங்க. மனைவி ஒரு பொம்மை மாதிரி இருக்காங்க. இப்போ எனக்கு சமைச்சு போடவோ துணி துவைச்சி போடவோ ரியலாக எனக்கு இந்த இப்போ கை உடைஞ்சி கூட போச்சு. இதுக்கு பராமரிக்கவும் ஆள் இல்லை. இதை நினச்சி அந்த ஃபீலிங்கோடு நான் வரும்போது இந்த சீன் எனக்கு பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு. மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அதை இடவே இருக்கக்கூடாதுன்னு தம் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு உணர்வுபூர்வமான பயிற்சி முயற்சி பார்த்தோன்னே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே ஓகே. என்னால் வந்து படம் எடுக்க முடியல. இன்னும் ஒரு படத்தை கிரியேட் பண்ணும்போது கேமராமேனும் சரி, ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க. கேமராமேனும் டைரக்ஷன் வந்து எவ்வளோ ஒரு சீன் நடந்தாலும் அதை கண்டிப்பாக இருக்கணும். பட் எனக்கு அதையுமே தாண்டி வந்துச்சு. என்னால் முடியல அந்த சீன் எடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்பட்ட மனிதன் எவன் பார்த்தாலும் அதுக்காக இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அவன் கல்வி சமம். நான் அதனால தான் மாஸ்டர் கதைக்குள்ள அந்த இதுக்குள்ளே போகல. நான் இப்போ எங்கள் ஆயா நினைக்கும் போது இன்னும் இப்போ பேச முடியல நான். ஓகேங்க. நான் இருந்தேன்னா எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் பாட்டி சின்ன வயசுலேருந்து அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அவங்க ஞாபகத்தை அப்படியே கொண்டு வந்தாங்க. ஏண்டா எனக்கு ஒரு வெத்தலை பாக்கு கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் அம்மா கேட்டாங்க. அது அவர் இருந்தது. அது எங்கள் பாட்டி மாமாவை பார்த்த மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப மோசமாக சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. எங்க அப்பா செத்து 7 வயசு எனக்கு. எங்க அம்மா தண்ணி தூக்கி ஊற்றி தான் வளர்த்தாங்க. எந்த சொந்த பந்தமும் உதவி பண்ணலை. இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி யாரும் எங்களுக்கு உதவி பண்ணலை. எங்கள் வீட்டுக்காரர் தான். நாங்கள் சாரை வியாபாரம் பண்ணோம், ஜவுளி கடை வியாபாரம் பண்ணோம், கருவாட்டி வியாபாரம் பண்ணணும், நிறைய வியாபாரம் பண்ணணும். இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் மாமியார் நல்லவங்க. எங்கள் மாமியார் இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க. அவங்க அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு எல்லாத்துக்கும் இது பண்ணலை. எல்லாத்துக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நம்ம கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு செய்வோம். நாங்கள் எங்கள் அம்மா இல்லைன்னா எங்கள் அப்பா செத்து போனப்போ சொந்த பந்தம்லாம் யாரும் பக்கத்தில் வரல. இன்றைக்கி எல்லாருமே வர்றாங்க. அவங்கவுங்க செய்கிறது அவங்கவுங்க அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. தாய் இல்லைன்னா தாய் இடம், ரெண்டாவதாக கோயில் போகணும். நஷ்டத்துக்கு கோயில் போயிடணும். மற்றது செய்கிறது வைக்கிறதெல்லாம் அடுத்த பட்சம். அதான் அம்மா தான்.
ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஒரு வேளை சோறு ஊத்துனா நம்மளுடைய கடமை புரியும். எங்க மாமியார் தங்கமானவங்க, எங்க அம்மா தான் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா 2 குடம் தண்ணிக்கு 25 ரூபா சம்பளம். அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். அதாவது ஹோட்டலுக்கு எடுத்து ஊற்றுவாங்க. ஹோட்டல் அங்கேயும் தண்ணி கிடைக்காது. எங்கள் மாமியார்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் நான் எங்கள் பிள்ளைங்களையும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க, புண்ணியத்தை சேருங்க, சோத்தை கொடுத்து பாசத்தை சேருங்க, பணத்தை கொடுத்து பகையை சேர்க்காதுன்னு சொல்லி கொடுப்பேன். நான் நிறையா நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் சாரை எடுக்க போய் போலீஸில் எல்லாம் பிடிச்சி யாருமே உதவி பண்ணல. கடவுள் இருக்கேன், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆனால் ஒன்று, அத்தனை பேர் என்ன பேசினாலும் ஆயுங்களுக்கு ஒரு வேளை சோறை ஊற்றி போடுங்க. செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அதை வச்சு இதை வச்செல்லாம் ஒன்றும் இல்லை. ஓடா நல்லா இருக்கையில் செஞ்சுட்டேன். செத்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்ச என்ன செய்யாட்டி என்ன அவ்வளோதான். செத்ததுக்கு அப்புறம் செஞ்ச என்ன செய்யாட்டி என்ன. நம்ம அம்மா நம்மளை பெற்றுச்சு, மற்றவங்களுக்காக நம்ம அம்மா பார்க்கக்கூடாது, நம்மளுக்காக பார்த்தா நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கலாம். 3 அண்ணா இருந்தாலும் எனக்கு இந்த ஃபீலிங் எங்கள் 3 அண்ணாவும் அம்மாவுக்கு கொடுத்ததில்லை. 3 அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, 3 மருமகளும் சரி, நான் என்னுடைய ஹஸ்பண்டும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதுவரை இருந்ததில்லை. அதனால நான் காட் கிட்ட கொஞ்சம் ப்ரே ஏன்னா ரொம்ப அது எனக்கு ஒரு கொடுப்பனை தானே. எந்த ஒரு மருமகளும் 3த்துல ஏதாவது ஒன்று ஒரு மாதிரியா இருக்கும், அது 3மே எனக்கு கிடைக்கல. ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இப்போ அந்த 3 அண்ணனும் இப்படி பண்ணியிருந்தா என் அண்ணனுக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்குமோ, அன்றைக்கி நான் பார்த்து அழுது இருப்பணும். நான் ஏன்னா வேறு குடும்பத்துக்கு போகும்போது இந்த 3 அண்ணனும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா என் குடும்பம் இப்படி இருந்திருக்குமோன்றது அந்த ஃபீல் அதுக்குள்ளே நான் வாங்கிட்டேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. யாருமே இப்போ நான் சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கு வர பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டான்னு சரி, நம்மளுக்கு அம்மாவும் இருக்குது அப்பா இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அப்பா அம்மா இருக்குது, அதை வந்து பிரிக்கக்கூடாது. அதுதான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்மளுக்கும் அதே நிலமை தான் வரும். நாளைக்கு நம்ம மருமகளாக, இன்றைக்கி நம்ம மருமகளாக இருக்கிறது நாளைக்கு நம்ம மருமகளாக மாமியாராக ஆகும். அந்த பொசிஷனுக்கு வரும்போது அந்த வழி நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த தப்பை மட்டும் யாரும் செய்யக்கூடாது. அதை மட்டும் நான் கேட்குறேன். அவங்க வயசு முறுக்கத்தில் பிரிச்சிடுறாங்க. அது மருமகளாக இருக்கட்டும், மயனாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே அது நம்ம பிள்ளைங்க. அவங்க ஒதுங்கிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் காரணம் காட்டக்கூடாது, நேரடியாக கேட்கணும். அப்போ அந்த ஃபீலிங் வயசு பிள்ளைங்களுக்கு வராது, எங்களை மாதிரி வயசானாதான் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவங்க என்ன சொன்னாலும் போயிட்டு போகிறாங்க எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு போயிட்டா பரவாயில்ல. பகையை சேர்த்துக்கிட்டாங்கன்னா காலத்துக்கு அவங்க பிள்ளைங்க வருதுங்க. எங்கள் வயசுக்கு நாங்கள் போயிடுவோம், அவங்க பிள்ளைங்க வரப்போ இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்தை வெளியில் வச்சு சாப்பாடு போடுவாங்க. அதுவும் போடக்கூட மாட்டாங்க. வயசு பிள்ளைங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். உங்களை மாதிரி பெரியவங்க எங்களுக்காக சொல்றதுனால இன்னைக்கு நாங்க அதை எடுத்து பண்றோம். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை அப்படின்றதுனால நான் இன்னைக்கு நம்மளா நிலைமையை வச்சுக்கிறதா அப்படி இல்லை, நம்மளா நிலைமை வச்சுக்கிறதா. ஒருவேளை